மயில் வந்து சொந்த வீட்டிலேயே திருடுறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஏன்னா அவங்க அக்கா மல்லியும் சரி, அவங்க அண்ணி நாகவும் சரி, மயிலுக்காக எவ்வளோ பண்ணுறாங்க. அந்த விஷயத்த, அந்த நன்றியை கூட மறந்துட்டு ஏதோ கண்மூடித்தனமாக ஒரு காதலை நம்பி அந்த நகையெல்லாம் திருடி அதில் ஒரு போலி நகையை வச்சுட்டு இந்த வேலையை தான் பண்ணுறாங்க மயில் வந்து. அப்போ இது வந்து சரியாக நடக்குமா, இல்லை இதில் வந்து மயிலுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு விஷயந்தான் நடக்குது. அதாவது மயில் வந்து அந்த நகையை, கவரிங் நகையை மாற்றி வைக்கும்போது யார் பார்க்குறான்னா ராஜி பார்க்குறாங்க. ராஜி வந்து இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து மயிலால் என்ன பதில் சொல்ல முடியும்? உண்மையை சொல்லி தான் ஆகணும், ராஜி காலில் விழுந்தாகணும், இல்லை ராஜி முன்னாடி கதறி கெஞ்சி கூத்தாடி ஆகணும். அப்போ ராஜி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து தனக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவாங்க. எந்த மாதிரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மல்லியை பழி வாங்குறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், நீ நகை எடுத்துகிட்டு போ, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. அப்போ மயில் அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, நகையை கொண்டு தினேஷ்ட கொடுப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறது கவரி நகை. அப்போ இந்த கவரி நகையை எடுத்துகிட்டு நாகு வந்து பேங்க்கு போவாங்க அடகு வைக்கிறதுக்கு. அப்படி போகும்போது அதுக்கு முன்னாடியே ராஜி என்ன பண்ணிடுவாங்கன்னா, தந்திரமாக பேங்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இல்லை போலீஸ்க்கு கூட சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அடுத்ததாக என்ன நடக்கும், நேரடியாக வந்து அரெஸ்ட்டு தான் நடக்கும், ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் யார், நாகு தான் வந்து அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இது மயில் பண்ண வேலையினால் யார் பாதிக்கப்படுதா அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இதில் நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த தினேஷோட எக்ஸ் லவர் வந்து இப்போ தினேஷையும் மயிலையும் நேரடியாகவே பார்த்துட்டாங்க. அப்போ இதில் வந்து அந்த எக்ஸ் லவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னை ஏமாத்துனது இல்லாமல் இன்னொரு பொண்ணை ஏமாத்துறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க யார்கிட்ட போவாங்க அப்படின்னா நேரடியாக மல்லிகிட்ட தான் போவாங்க. மல்லிகிட்ட போய் சில விஷயங்கள உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் மல்லி ஆக்ஷனில் இறங்குவாங்க. அப்போ இதில் வந்து இப்போ நாகு வெளியே எப்படி வரப்போகிறாங்க, ஏன்னா தீபிகா இப்போ வந்து கொக்கரிச்சிட்டு இருக்காங்க, மல்லி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் போய் இந்த மயில் இப்படி பண்ணது தான் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு இடையில ராஜிக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவின் வந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. அந்த பார்சலில் என்ன இருக்க போது, ஒருவேளை இவங்க கைரக உள்ள கத்தி எதுவும் இருக்க போதா, இல்லை அந்த ஆடியோ ரெக்கார்டு இருக்க போதா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.